சென்னை திருவேற்காட்டில் கூவம் ஆற்றின் கரையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் ஒட்ட வந்த அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிகாரிகளுக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். திருவேற்காடு கூவம் ஆற்றின் அருகே குடியிருப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை கண்டித்து பெண்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. திருவேற்காடு கூவம் ஆற்றின் அருகே சுமார் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இவர்கள் சுமார் 30 வருடங்களாக இந்த பகுதியில் வசித்து வரும் இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி அதிகாரிகள் பலமுறை இந்த மக்களிடம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து இன்றைய தினத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகளை கணக்கெடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அகற்றப்படுகிற வீடுகளில் நோட்டீஸ் ஒட்ட வந்துள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிகாரிகளை கண்டித்தும் அதிகார போக்கில் செயல்படும் இந்த திமுக அரசை கண்டித்தும் திருவேற்காடு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருவேற்காடு காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை குண்டுக்கட்டாக கைது செய்த சம்பவமும் தற்போது அரங்கேறியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருவதால் இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் மேல் துளியும் அக்கறை இல்லாமல் தொடர்ந்து இது போன்ற அராஜக போக்கில் ஈடுபடும் திமுக அரசு மீது அப்பகுதி மக்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஒருபுறம் பொதுமக்களை கைது செய்துவிட்டு தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த அகற்றப்படக்கூடிய அந்த வீடுகளில் முகப்புகளில் நோட்டீஸ் ஒட்டும் பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் வீடுகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த அதிமுக அரசின் மீது அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அராஜக போட்டில் ஈடுபட்டு வரும் திமுக அரசின் மீதும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளை அகற்றாமலும் தங்களுக்கு சுமூகமாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.